வணக்கம். கிருஷ்ண பகவான் கிருஷ்ணாபுரத்திலிருந்து கிளம்பி போகிறார். ஏன் கிளம்பி போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருடைய மனசுலையும் சமாதானம் என்ற எண்ணமே உதிக்கவில்லை. அவர்களுக்கு அழிவு நிச்சயம் என்று நினச்சிக்கிட்டு போகிறாரு. அந்த அழிவு நிச்சயம் என்று சொல்வதற்கு கண்ணன் சொல்கிறாரு, என் நான் எழவில்லை, நான் என்ன செய்வது? சத்திரிய குலத்தின் அடிப்படையில் அவர்கள் போரிட்டு தான் தீர வேண்டும். அது அவர்களுடைய நியதி. நான் அதில் குறுக்கிடுவதற்கு எந்த விதமான முயற்சியும் நான் எடுக்க முடியாது என்று குந்தியின் கலக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக அவர் அப்படி குந்திக்கிட்ட சொல்லிட்டு போகிறார். ஏன் அப்படி குந்தி ஏன் அவ்வளோ தூரம் வருத்தப்படுதுன்னா, தன் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? ஒரு பக்கம் பீஷ்மர் மகாவீரர், ஒரு பக்கம் துரோணர், அவரு பயங்கர வித்துவான். அடுத்தது இவங்க எல்லாருமே பீஷ்மர், துரியோனர், இவங்க எல்லாருமே பயங்கர பலசாலிகள். இவங்க எதுக்கு யாராலையுமே முடியாது. தான் பெற்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது நடந்துவிட்டால் என்ன செய்வது அப்படின்னு பயங்கர மனக்குழப்பம். கர்ணனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இருந்தாலும் அவனுடைய பிறப்பின் அடிப்படையே போய் சொன்னால் என் பிள்ளைகளினுடைய உயிர் தப்பிக்குமா, அதை பார்த்தாவது அவன் மனநிலை மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு குந்தி கர்ணனை பார்க்க செல்கிறாள். இப்படி பலவாறான சிந்தனைகளை குந்தி தேவி தன்னுடைய மனசில் ஏற்றிக்கிட்டு என்னதான் பண்ணுறது, இருந்தாலும் ஒரு கர்ணன்கிட்ட போய் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஏன்னா தன்னுடைய முதல் பையன் கர்ணன், அதனால் அவனுடைய பிறப்பின் அடிப்படையை சொல்லி அவங்ககிட்டருந்து தன் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்குண்டான முயற்சிகள் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாக நடந்து போகிறாப்புல. அவள் நடந்து போகிற வழிகளில் அவள் நினைத்தது மாதிரி கர்ணன் தென்படுகிறான். ஒரு கங்கை நதிக்கரை ஓரத்தில் கைகளை மேலே தூக்கி சூரிய பகவானை நோக்கி கிழக்கு முகமாக தியானத்தில் ஆழ்ந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு. குந்தி தேவி அவனுடைய பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. சூரிய வெளிச்சம் ஆனது கர்ணனுடைய பின்புறத்தில் சுடுமளவிற்கு தியானம், கடு தியானமாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. அது முடிஞ்ச உடனே அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தோன்னே குந்தி தேவி தன்னுடைய முந்தானையில் தலைக்கு மேலே முந்தானையை பிடிச்சு நிழல் கொடுத்து கொண்டிருந்தாள். பார்த்த உடனே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாரு. என்னடா இது, பாண்டுராஜாவினுடைய மனைவி, ராஜகுமாரர்களுடைய அம்மா, ஒரு தேரோட்டி பிள்ளைக்கா முந்தானையை வச்சு நிழல் தராங்க, என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாப்புல. அப்படியே ரொம்ப ஆச்சரியத்தில் மூழ்கி போய் குல விளக்கப்படியும் ராஜ முறைப்படியும் தங்களுக்கு என்ன வேண்டும், இப்படி என் முன் வந்து நிற்கிறீர்களே, தங்களால் நான் என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள் அப்படின்னு சொல்லி கர்ணன் குந்தியிடம் பணிவாகவும் கேட்குறாரு. நான் ஒரு தேரோட்டியின் பிள்ளை, என்னிடம் கேட்பதற்கென்று உங்களுக்கு என்ன இருக்கிறது என்று ஒரு ஆச்சரியமான ஒரு மனசில் அதை வச்சுக்கிட்டு அவருடைய பார்வையை கணிசமாக குந்தி தேவியின் முன்னாடி நின்று கேட்குறாரு. இப்போ குந்தி தேவி சொல்ல ஆரம்பிக்கிறாள். கர்ணனே, நீ சூதகுலத்தில் பிறந்தவனும் அல்ல, உன் தாய் ராதையும் அல்ல, நீ தேரோட்டியின் மகனும் அல்ல, நீ ராஜவம்சத்தைச் சேர்ந்தவன், குந்தியின் மகனாக பிறந்தவன், உனக்கு மங்களம் என்று சொல்ல ஆரம்பிக்கின்றாள். அவனுக்கு அவனுடைய ஜென்ம கதையை விளக்கி சொல்ல சற்று மணித்துளிகளை தன் மனதில் எடுத்துக்கொள்கிறாள். கவச குண்டலத்தோடு பிறந்த தேவகுமாரனாகிய நீ அர்ஜுனனுடைய அண்ணனாவாய். நீ துரியோதனுடன் சேர்ந்து கெட்ட செயல்களை புரிய உன் மனம் ஆட்கொண்டு விட்டது. உனக்கு நல்லதொரு எதிர்காலத்தை கூறுகிறேன். அர்ஜுனனுடன் சேர்ந்து ராஜவம்சத்தை ஆண்டு கிருஷ்ணனும் பலராமனையும் போல் ஒற்றுமையாக இருந்து பகவானாக நீ ஜொலிப்பாய். ஆகையால் திருதராஷ்டிர புத்தர்களிடமிருந்து
நீ விலகி நன்மை பயக்கக்கூடிய பாண்டவர்களுடன் சேர்ந்து கொண்டு ராஜவம்சத்தை ஆள்வாயாக. இதுவே உன் தகப்பன் உன் தாய்க்கும் நீ செலுத்தக்கூடிய பணிவிடையாகும். இதுவே ஒரு மகன் செய்ய ஆற்றக்கூடிய நன்றிக்கடனாகும் என்று சாஸ்திரம் கூறுகிறார். ரொம்ப நல்லது சத்திரிய தாய். இந்த மாதிரி தருணத்தில் வந்து எனக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை தக்க தருணத்தில் உரைத்தமைக்கு எனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவானை வேண்டிட்டு இப்படி நிற்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சூழலை நம்ம சந்திக்கிறோமே, இது சத்திய சோதனை. சூரிய பகவான் நம்மளை சோதிக்கிறாரு, தடுமாறி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அரச குலத்தில் பிறந்த தாய், ஒரு தாயின் கடமையை செய்ய வேண்டிய காலத்தில் கடமையை செய்யாமல் விட்டுட்டீங்க. நான் தேரோட்டியின் மகனாக வந்து அரச குலத்தைச் சேர்ந்த திருதராஷ்டிரன் சபைக்கு வந்துட்டேன். அங்கே எனக்கு ராஜ மரியாதைகளும் அரச குடும்பத்தில் சேர்ந்த அத்தனை பொருட்களும் அத்தனை செல்வங்களும் அத்தனை மரியாதைகளும் எனக்கு கொடுத்து உபசரித்து மேன்மை பொருந்தியவனாக என்னை வச்சுக்கிட்டாங்க. நீங்கள் பிறந்த உடனே ஆற்றுல விட்டுட்டீங்க. அவங்க தான் எனக்கு சோறு போட்டிருக்காங்க. என்னை நம்பி தான் அவங்க இந்த படையவே திரட்டியிருக்காங்க, இந்த போரையே ஆரம்பிக்கிறாங்க. இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நான் தான். ஏன்னா இந்த போரை ஜெயிச்சு கொடுக்குறதே நான் தான் அப்படின்னு அவங்க முழுசாக நம்பியிருக்காங்க. இந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முழு காரணமும் நானே தான். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக என்னிடம் உண்மையை சொல்கிறீங்க. மற்ற நேரங்கள்லாம் நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க. அவங்கள விட்டுட்டு பிரிஞ்சு வந்து அர்ஜுனனோட சேர்ந்துக்கோ நலம் பயக்கணும்னு சொல்கிறீங்களே, அது ரொம்ப உண்மைதான். ஆனால் செஞ்சோற்று கடன் இது திருடி தின்ன மாதிரி ஆயிடாது. அவங்களுடைய சோத்தை தின்னுட்டு அவங்களுக்காக போராடாமல் விட்டுட்டு உங்கள் பக்கம் வந்துட்டா தோல்வியை தழுவிட்டு பயந்து போய் பாண்டவர்கள் பக்கம் போயிட்டான் கர்ணன் என்ற அவச்சொல்லை நான் எப்படி பெறுவேன்? இது சத்திரிய குலத்துக்கு அடுக்குமா தாயி அப்படின்னு கேட்குற. என்னடா பண்ண சொல்கிற? நான் பெற்ற பிள்ளையாச்சே, அவர்களும் நான் பெற்ற பிள்ளை தான். ஒரு பிள்ளையால் ஒரு பிள்ளை எப்படி இழப்பது நான் அப்படின்னு சொல்லி மன்றாடி கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாப்புல, ஒன்று செய்கிறேன் தாயே, என்னால் அது மட்டும் பண்ண முடியும். யுத்தத்தில் அர்ஜுனனை மட்டும் எனக்கு கொடுத்துவிடு. மற்ற நால்வருக்கும் என்னால் எந்த உயிர் சேதமும் ஏற்படாது. நானா அர்ஜுனனா என்று பார்த்து விடுகிறோம். உனக்கு மொத்தம் 5 பிள்ளைகள் மிஞ்சுவார்கள், அதுதான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒன்று நான் மிஞ்சுவேன், இல்லைன்னா அர்ஜுனன் மிஞ்சுவார். ஆக மொத்தம் உனக்கு 5 பிள்ளைகள், கணக்கு பிரகாரம் 5 பிள்ளைகள் கரெக்டாக மிஞ்சிடுவாங்க. இது மட்டும்தான் நான் பண்ண முடியும். யுத்தம் நடக்கப் போவது என்பது உறுதி. தாயே என்னை ஆசீர்வதியும், வேற ஒன்றும் நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி காலத்துக்கு வணங்குறாங்க. பெற்ற தாய் குந்தி தேவி கட்டி பிடித்து கண்ணீர் வடித்து அழுகிறாப்புல. மனசு தேத்திட்டு அப்படியே சூரிய பகவானை பார்த்து, அப்பனே என்ன நியாயம், என்ன இருந்தாலும் சத்திரிய குல வம்சப்படி நான் நடப்பது தர்மம் தானா, என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாயை விட்டு விலகி செல்கிறாள். தாய் அப்படியே கண்ணீருடன் பார்த்து இந்த அவன் மேல் அந்த நிழலுக்காக செலுத்தப்பட்ட அந்த முந்தானையை பொக்கிஷமாக மாறி பதித்து கொள்கிறாள். இதுதான் கர்ணன் எந்த பிறப்பில் யாருக்கு மகனாக பிறந்தான் என்பதை போர் நடத்துவதற்கு முன்னாடி தெரிந்து கொள்கிறார். அவன் அதாவது கர்ணன் சொன்ன கூற்று பிரகாரம் போர் முடிந்தும் 5 பேரும் உயிரோடன் தான் இருக்கிறார்கள். கர்ணனால் யாரும் சாகவில்லை, ஆனால் அர்ஜுனனால் கர்ணன் இறந்தான். அவர் சொன்ன கூற்று பார்த்தீங்களா? அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவானுடைய பிள்ளை, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த கர்ணன் ஒரு சாபம்
வாங்கியிருக்கார். யாருக்கிட்டனா பரசுராம முனிவர்கிட்ட ஒரு சாபம் வாங்கியிருக்கார். அதுதான் இதற்கு முக்கியமான ஒரு காரணம். இரண்டாவது, யுத்தம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கனவுல தன் தகப்பனார் சூரிய பகவான் என்னென்ன கொடுக்க வேண்டாம், அது கவச குண்டலத்தையும் மாதிரி போட்டிருக்கிற கவசத்தையும் யாருக்கும் கொடுத்துடாத அப்படின்னு சொல்லி, உனக்கு ஆபத்து வரப்போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் மீறியும் அவர் கொடுக்குறார். அதுதான் இறைவன் தக்க தருணத்தில் காப்பாற்றுவதற்கு வருவான். அதை நாம் தட்டி கழிக்கக்கூடாது அப்படிங்கிறது கர்ணன் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா?